ஃபின்லாண்டோட ஜெயில் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட கண்டினியூஷன் தாங்க இது. அந்த பிரிசனில் மற்ற ஏரியாஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதில் கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஏதோ ரெக்ரியேஷன் ஏரியா மாதிரி. அங்கே பாருங்கள் மேலெல்லாம் எப்படி கிறுக்கியிருக்காங்க. இதெல்லாம் இங்கே இருந்தவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அங்கே போட்டிருந்தாங்க. அவங்கள வந்து வெளியிலலாம் கூட அனுப்புவாங்களாம் ஜஸ்ட் ஒரு ரெக்ரியேஷனுக்காக. அதுக்கப்புறம் இங்கே வந்து சவுனாலாம் இருந்துச்சு. சவுனா வந்து ஃபின்லாண்டில் ரொம்ப ஃபேமஸ். இந்த ஸ்டீம் பாத்திங் பண்ணுற பிளேஸ் தாங்க சவுனா, வேறு எதுவும் இல்லை. இந்த சவுனாவில் வந்து அதை 10 பேர் வந்து அட் டைமில் குளிக்கலாம் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க போர்டு. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு படிக்கிறதுக்கு. அதே போல் வந்து ஒரு கைடு மாதிரி வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எல்லாமே வந்து ஃபீனிஷில் இருந்துச்சு. நமக்கு ஒன்றும் புரியல. நம்மளே போர்டை பார்த்து படிச்சுட்டு வந்தோம் எல்லாத்தையும். அப்புறம் இங்கே வந்து இங்கே ப்ரிசனில் இருக்கவங்களாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஜெயிலர் இருப்பாங்களே, அந்த ஜெயிலரோட ரூம் தாங்க இது. அது ப்ரிசனர்ஸ் ரூமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவங்களது ரொம்ப சுமாராக தான் இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா ஒரு சோஃபா மாதிரி கொடுத்துருந்தாங்க, அவ்வளோதான். இந்த ப்ரிசன் வந்து இப்போ யூஸில் இல்லை. சம் 90ஸ்லேயே வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். பட் வந்து இது ஒரு சின்ன ப்ரிசன் தான். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு.